வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு காஞ்சிபுரத்தில் வைத்து மக்களை சந்தித்திருக்கிறார். அதான் மக்களை தான் இடத்துக்கு வர வச்சு சந்திக்கிறது ஒரு டெக்னிக்கு, தானே போய் மக்களை சந்திக்கிறது இன்னொரு டெக்னிக்கு. அந்த விதத்தில் கரூரை தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லி இதை நடத்த முடித்திருக்கிறார் அப்படின்றது தாவேகாவினரே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுக்காக அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்த்துக்கள். Is he really appreciating us? I don't think so. I think he is making fun of us. திமுக தன்னுடைய 75 ஆண்டுகளை நிறைவு செய்ததை கொண்டாடும் விதமாக அறிவு திருவிழா அப்படின்னு ஒன்று நடத்தியிருக்காங்க. அதில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசியிருக்கலாம். சிலர் கண்ணுக்கு பட்டிருக்கலாம், சிலர் கண்ணுக்கு பட்டிருக்காது. ஆனால் விஜய் கண்ணுக்கு பட்டிருக்கு. என்ன பேசினாங்களோ ஏது பேசினாங்களோ தெரியல, ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காருன்னா பொயட்டிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. எப்படி? பவள விழா பாப்பா, பவள விழா பாப்பா. 75 ஆண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கிற ஒரு பாப்பா, ஒரு குட்டி பாப்பாவும் அது. அண்ணாத்தை கட்சி தொடங்கி எத்தனை வருஷம் ஆகுது? 2-3 வருஷம். இன்னும் ஸ்கூலுக்கு கூட போல புள்ள. Here we go, little guy. Much better. பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா. பால்வாடி பாப்பான்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும் பதிலுக்கு? ஆனால் அவங்க அதெல்லாம் பேசுறது கிடையாது. ஏன் பேசுறது கிடையாது? ஏன்னா அதான் 75 ஆண்டுகளை நிறைவு செய்த கட்சியாச்சே. இவங்க இப்போ தான் தவழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் இன்னும் தேர்தல் களத்தை சந்திக்கவே இல்லை. சும்மா எதையாவது வளரிட்டு இல்லாம பேசாம ஓரமா உட்காரு பாப்பா. Hello everyone. Thank you for joining today's broadcast. We have some exciting updates from TVK leader VJ. நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்யறது தான். எதுக்காக இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு அப்படின்னா, ஊருக்குள்ளார ஏதோ பிஜேபியின் ப்ரெஷர்னால இவர் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி பேச்சு உழவுது. அது உண்மை கிடையாது. அவரை சுற்றி புசி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா அந்த மாதிரி பாஜக சார்ந்த ஆட்கள் உள்ள இருக்கலாம். ஆனால் அதுக்காக அவர் பாஜகவின் ப்ரெஷர்னால தான் வராரு அப்படின்னு நீங்கள் தவறாக எடுத்துக்கூடாதுல்ல. அது சொல்லணுமா இல்லையா? அது தெளிவுபடுத்திடணும். எங்களுக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது. ஆமாம்மா, வாக்குகளை பிரிக்கிறதுக்காக வராரு அப்படின்ற மாதிரியான பேச்சுகளும் உழவுது. அதையும் நீங்கள் நம்பிடக்கூடாது. ஓகேவா பாப்பா? அதனால தான் பார்த்தீங்கன்னா கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு திட்டவட்டமா சொல்லிட்டு அது வெளியே சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. இப்போ கொள்கை எதிரி பாஜகவை பற்றி என்ன எல்லாம் பேசியிருக்கிறார்? நிறைய பேசியிருக்கிறார். இப்போ இந்த மேடையிலே எவ்வளோ பேசியிருக்காரு தெரியுமில்ல உங்களுக்கு? செம்மையாக பேசிக்கிறாரு. கிளிகளையும் கிழிச்சிட்டார் நரேந்திர மோடியை. அவங்க பேசுகிற கொள்கைகள், பாஜகவினுடைய கொள்கைகள் என்ன? ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. 10 நிமிஷம். சனாதனம், ராமர் கோயில் கட்டினாங்களே அதை பற்றி ஒரு 2 வார்த்தை. ராமர் கோயில் கட்டினாங்களே அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதெல்லாம் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வந்தால் மைக்கை வாயிலே விட்டு கேட்பானா இல்லையா? அப்போ சைலன்ஸ் பேசிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியுமா? பதில் சொல்லி தானே ஆகணும். அதனால தான் அவாய்ட் பண்ணுறாரு. புரிஞ்சுக்கங்கடா. எப்போ பார்த்தாலும் அவர் எப்போ மீடியாவை சந்திப்பார், எப்போ ஊடகத்தை சந்திப்பார், இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க ப்ளீஸ். டோன்ட் இரிட்டேட் அஸ். அதில் எந்த விதமான குழப்பமோ எந்த விதமான ஊசலாட்டமோ எதுவுமே இருக்க போறதில்ல. அதுல எந்த விதமான குழப்பமோ எந்த விதமான ஊசலாட்டமோ எதுவுமே இருக்க போறதில்ல. இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். ஒன்னு சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். இதோ வந்து விட்டது பஞ்ச் டயலாக். Next time he speaks, I need popcorn and health insurance. அந்த காலத்துலேருந்து ரஜினி சினிமாவில் சொல்லுவார், நான் சொல்கிறத தான் செய்வேன், செய்கிறத தான் சொல்லுவேன். அதே கொஞ்சம் உள்டாவாக இப்படி திருப்பி போட்டால் இந்த டைலாக் வந்துடுது. இதெல்லாம் யார் எழுதி கொடுக்குறாங்க? விஜயே எழுதுகிறாராம் சில டைலாக்ஸ்.
இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். அப்புறம் ஒரு அதிசயம். Yes, here comes the wonder. அதிசயம் சொல்ல முடியாது, இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம். Wait, not wonder, an undetectable truth. அது என்னப்பா அது? தற்குறியா? Sounds like the crowd isn't offended. They actually seem to enjoy being called by that name. நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், நம்மளுடைய நண்பிகள், நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு. தற்குறியா அப்படின்னா எழுத படிக்க தெரியாதவங்கள அன்னைக்கு தற்குறி அப்படிம்பாங்க. ஆனால் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இந்த டேர்ம் பயங்கரமாக யூஸ் செய்யப்படுகிறது. அதுவும் தாவேக்காவினுடைய அரசியல் அரங்கேற்றத்துக்கு அப்புறம் இந்த வார்த்தை பயங்கரமாக புழக்கத்தில் இருக்கிறது. தற்குறின்னு எங்களையா சொல்றீங்களா நீங்க அப்படின்னு கோவப்படுகிறார் அவர். இப்போ அவங்களாம் தற்குறி எல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்க. அவங்க சங்கிகள்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல். யார் அந்த நபர்? அறிவு திருவிழால திமுகவினுடைய எம்எல்ஏ மருத்துவர் எழிலன் வந்து பேசின விஷயத்தை இவர் சொல்றாரு. இப்போ ரீசெண்டா அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்கல்ல, சாரி அவதூறு திருவிழா. அவதூறு திருவிழா, அது என்ன அவதூறு திருவிழா? உங்களை பற்றிய அவதூறு ஏதாவது பேசுனாங்களா? இல்ல உங்களை பற்றிய பேச்சு தான் ஏதாவது பேசுறாங்களா? ஓப்பனா உங்களை குறிப்பிட்டு ஏதாவது பேசுனாங்களா? அவதூறு திருவிழா. அவதூறு திருவிழா, அறிவு திருவிழா இல்ல. ஏன்னா அதுவும் ஆளதான் ஆரம்பிக்குது, இதுவும் ஆளதான் ஆரம்பிக்குது. அதனால ஒரே மாதிரி இருக்குதே அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க யாரோ. இந்த கருமத்தெல்லாம் எழுதுறது வந்து விஜய் கிடையாது. விஜய் கூட ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்காரு. அந்த கருமம் தான் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் எழுதி தரும். அந்த கருமத்தை ஏற்கனவே விரட்டி அடிங்க, கட்சி உருப்பிடுவோன்னு ஏகப்பட்ட வீடியோக்களில் சொல்லிட்டேன். அந்த கருமம் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி உருப்பிடாது. இப்போ அவதூறுக்கு வருவோம். என்ன அவதூறை விஜய் மேலே வச்சாங்க? அவதூறுனா என்ன? டிஃபமேஷன். அதாவது உண்மைக்கு மாறான ஒருத்தருடைய பெயரை களங்கப்படுத்துவதற்காக பரப்பப்படுகிற ஒரு பொய் செய்தி, அதுதான் வந்து டிஃபமேஷன் அல்லது அவதூறு. அப்படிப்பட்ட செய்திகள் ஏதாவது அந்த அறிவு திருவிழாவில் பேசப்பட்டதா? குறிப்பா உதயநிதி வந்து அட்டைன்னு சொல்லிட்டாராம். அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க. எக்ஸிபிஷன் போவோம், பார்த்திருப்பீங்க, கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. உடனே பெரிய கூட்டம் கூடும். நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா, நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க. அவ்வளவு ஆர்வம். அதெல்லாம் வெறும் அட்டை. அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது. சும்மா தட்டுனா போதும், ஒரு சின்ன காத்தடிச்சா போதும். What is he saying? He is saying that you look like a replica of the Taj Mahal. I know. அதுல அவங்க தலைமையே குழப்பற மாதிரி, அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார். நம்ம வந்து ஒரே ஒரு அறுவரையோட தற்குறிகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம். அது தவறான அப்ரோச். டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருதுன்னு சொல்லி தலைமையில ஃபுல்லா கன்ஃபியூஷன். DMK MLA is defending TVK fans from DMK. Sir, is this a Marvel multiverse politics? விஜய் சொல்ற மாதிரி அவர் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணாரா? அந்த தலைமைகள் ஒரு சுயநல போக போறாங்க. ஆனா அங்க இருக்க பசங்க ரசிகர் கூட்டம் தான். அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே. அவங்க விமர்சனம் பண்ணது கூடாது. அதாவது விஜயினுடைய ஃபாலோவர்ஸை இவர் விக்டிமா பாக்குறாரு. புரியாம அறியாமையில் அங்க போய் இருக்கிறாங்க, ரசிக மனப்பான்மையில இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கூட அவரு தற்கூரின்னு அந்த பசங்களை சொல்லாதீங்க, அந்த இளைஞர்களை சொல்லாதீங்க அப்படின்னு தான் சொல்றாரே தவிர விஜய தற்கூரின்னு சொல்லாதீங்க அப்படின்னு அவர் சொல்லல. நம்ம கிட்ட கணிசமான பிற்படுத்தப்பட்ட பட்டியலின இளைஞர்கள் நம்ம பக்கம் வரக்கூடாது என்ற சதி வேலை அது. அந்த சதி வேலையை உணருங்க. அதுதான் பகுத்தறிவு தன்மை. What is he saying? He is saying that Vijay is a great leader. Of course, yes. ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. If his coffee is too hot, DMK. If his movie flops, DMK. If he forgets his own speech, DMK shadow government. இப்படி தனக்கு எது நடந்தாலும் இது வந்து திமுகவினுடைய சதியால தான் நடக்குது, திமுக வந்து தன்னைத்தான் எதிரியா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறுவ முயல்கிறார் தாவேகா தலைவர் விஜய். அப்புறம் நமக்கு இந்த அரசியல் புரிதல்லாம் இல்ல, அது இல்ல, இது இல்ல. அப்புறம் நான் கேட்கிறேன்,
மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகளா? நான் மறுபடியும் சொல்றேன், மக்களை தற்குறின்னு சொல்லல, உங்களை தான் தற்குறின்னு சொல்றாங்க. அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குறிகள்னா, அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க அதுலயும் உங்களை தீவிரமா ஃபாலோ பண்றோம் அப்படின்ற பேர்ல பப்ளிக்ல நியூசன்ஸ் பண்றாங்களே இந்த சிறுவாண்டுகள், அவங்கள தற்குறின்றாங்க. அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா? சரிங்க, உங்க கட்சி மீட்டிங்ல ஒருத்த மரத்து மேல ஏறுறான், அங்க இருக்கிற தேங்காவை பறிச்சு குடிக்கிறான், கரண்ட் கம்பத்தில் ஏறுறான், பில்டிங் மேலே ஏறுறான், ரோட்டில் சென்ட்ரல் மீடியன் மேலே ஏறி நின்று அந்த தடுப்புகளை உடைக்கிறானுங்க. இதுக்கு பேர்லாம் என்னங்க? தற்குறி சொல்லக்கூடாது. சரி, வேற என்ன சொல்றது? ஒன்று மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. Sir says he will become a major power. Bro, first become a minor inconvenience. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. ரோட்ல மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல நிறைய ஸ்டண்ட்டுகள்லாம் செய்து காட்ட வைக்கிறீங்களா உங்க தீவிர ஃபாலோவர்ஸை? ஆச்சரியக்குறி தானே, ஆச்சரியக்குறி தான். I am not Tharkuri. I am Acharya Kuri. I am Acharya Kuri, not Tharkuri. Witness my flight. Curse you. Gravity. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. தற்குறி, ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி, அறிகுறி. என்னையா அதெல்லாம்? ஏன் அவங்க ஆள் இந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருக்காரு? சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. Thanks to Vijay, the word Tharkuri now has more reach than some political parties. 5 crore views in just 12 hours. எல்லா மேடையிலும் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல, இப்போ நீங்க சொல்லுங்க. ஒன்னு TVK. இன்னொன்னு Big Boss Ovia. ரிப்பீட். ஒன்னு TVK. இன்னொன்னு Big Boss Ovia. இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா, மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க. திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து தான் இங்க விஜய்க்கு அரசியல் எதிர்காலமே இருக்கு. அப்படின்னா விஜய்க்கு முன்னாடியே இங்க ராஜாஜின்னு ஒருத்தர் இருந்தாரு, ஜெயலலிதா மாதிரியான ஆட்கள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் திமுகவை ஒழிக்க முடிந்ததா? அவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்க? அவங்க கட்சியினுடைய நிலைமையெல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் புரியும். அதே சமயத்தில் திமுக எப்படி இருக்குது, அதிமுக எப்படி இருக்குது, இதர கட்சிகளான பாஜக, பாமக அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத யோசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் திமுக காலம் கடந்து இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்றது நமக்கு புரிய வரும். ஆனால் இவங்களுக்கு புரியாது. ஏன்னா இவங்கெல்லாம் தற்குறி கிடையாது, ஆச்சரியக்குறி. மை டியர் சார், மை டியர் அங்கிள், ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. அதாவது திமுகவுக்கு பிறகும் திமுகவுக்கு முன்னாடியும் சரி, தன்னுடைய சாதியை காப்பாற்றுறதுக்கு, தன்னுடைய மதத்தை காப்பாற்றுறதுக்கு, இந்த ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவனுங்க என்னத்தை பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. கேட்டால் நாங்களும் அரசியல் பேசுகிறோம், திமுகவை சாடுகிறோம் அப்படின்ற பேரில் பொந்தில் உட்காந்துட்டு இருப்பானுங்க. ஆனால் டைரக்டாக அதிமுகவை சப்போர்ட் பண்ண மாட்டானுங்க. இன்டர்நெட்டில் உட்காந்துக்கிட்டு திமுகவை கிளின்னு கழிப்பாங்க, எதை செஞ்சாலும் கழிப்பானுங்க. டேய், நீ எந்த கட்சிரா சொல்கிறா அப்படின்னா ஓப்பனாக நான் அதிமுக சப்போர்ட்டுன்னு சொல்ல மாட்டானுங்க. ஆனால் அதிமுககாரன் சாதிய ரீதியாக ஏதோ பேசிட்டா அதுக்கு முட்டு கொடுப்பானுங்க. இவனுங்க இப்படி தான். அதனால தான் சேரை நல்லா எச்சு துப்பி வச்சு தொடச்சிட்டு அடுத்தவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க, வந்து உட்கார சொல்லலாம் அப்படின்ட்டு. பாஜகவினுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிக்கிறானுங்க. ஆனால் அந்த கொள்கையை என்னத்தை எதிர்த்துட்டாங்க? பாஜகவினுடைய கொள்கை என்னன்றதையாவது விலாவரியாக பேசியிருக்காங்களா என்னைக்காவது? பாஜக வந்து இந்த எஸ்ஐஆர் இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வரானே, அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பேசியிருக்காங்களா? சனாதனம்னா என்ன? வாயை திறக்கலாம், இல்லை திறந்தா வாயிலேயே விழும். அதான் சனாதனத்தை பற்றி ஏதாவது ஒரு 4 வார்த்தை பேசிவிட்டா அவன் தலையை சீவுவேன், அவன் நாக்க அறுப்பேன் அப்படின்னு அங்கேருந்து குரல் வரும். உடனே இவனுங்கெல்லாம் வந்து பக்கம் பக்கமாக ரைட்டப் எழுதுவாங்க. இது தேவையில்லாத விஷயம், இது வந்து வடக்கிலே இந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி எழுதுவானுங்க. இவனுங்கெல்லாம் எதுவுமே பேச மாட்டானுங்க. இந்த மாதிரியான மலுமட்டைங்க தான் வந்து இவனுங்களுடைய அரசியலுக்கு தேவை. அதுக்காக சேரை நல்லா தொடச்சிட்டு வெயிட் பண்ணுறாங்க. எம்ஜிஆர் காலத்துலேருந்து அந்த சேரை வந்து தொடச்சிக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யாராவது புதுசாக ஒருத்தன் வரான், அரசியலுக்கு வரான்னா அந்த சேரை நல்லா தொடச்சிட்டு உட்காருங்க ஏன்றுவாங்க. இப்போ கமல் வந்தாரா, தொடச்சிட்டு உட்காருங்க அப்படின்வாங்க. கமல் போய் திமுகவில் சேர்ந்துட்டாரா, அப்போ கமலையே போட்டு ஏசுவானுங்க, பயங்கரமாக திட்டுவானுங்க. இப்போ விஜய் வந்த உடனே அந்த சேரை தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா எச்சு துப்பி தொடச்சிட்டு அதில் உட்காருங்கன்ட்டானுங்க. இப்போ அடுத்தது விஜயனுடைய சோழி முடிஞ்ச உடனே வேற ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணுவானுங்க. இவனுங்க இப்படி தான் பாவா, இவனுங்களை பற்றி தெரியாதா நமக்கு? கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.
மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். After hearing all this, I, the humble stickman, officially resign from political commentary. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Dee da dee doo, dee dee doo, dee da dee doo.